எங்க நிக்கணும்? நான் வரேன். ஏய் ஏய் அரவிந்த், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சி. சரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனி ப்ராப்ளம்? சரி வா உட்காந்து பேசலாம். டேய் என்ன பிரச்சனை? என்னடா? அசிங்கமாயிடுச்சுடா. அசிங்கமாயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமா ஜெய், அசிங்கப்படுத்திட்டானுங்க. யாரடா சொல்ற? இங்க வந்ததும் ஒருத்தரை நான் ஒரு வேலையா பார்க்க போனேன். பப்ளிக்ல வச்சு என்ன அடிச்சிட்டாங்கடா. அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டான்? கூட்டமா இருந்தாங்க. அந்த எஸ்ஐ என்ன கோயம்புத்தூர்ல பாத்திருக்கான். மரியாதையா தான் டீல் பண்ணா. ஆனா எனக்கு அசிங்கமா போச்சு. டேய், ஒரு டெப்டி கலெக்டர் தெரிஞ்சு மாடவ மேல கைய வச்சா? தெரிஞ்சு ஸ்டேஷன்ல வச்சு என்ன கால்ல விழ வச்சுட்டான்டா. இதெல்லாம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தானா? அவன் என்ன பண்ண முடியும் சொல்ல? நிறைய ஆளுங்க இருந்தாங்க. இல்ல மீடியாவுக்கு போவான்னு மிரட்டினா. ராஸ்கல், யார் அவன்? தெரியல. ஆனா கேகே நகர் பக்கம் ஒரு டீ கடையில அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். அநேகமா அந்த ஏரியாக்காரனா தான் இருக்கணும். அவனை நான் ஃபாலோ பண்ணி பிடிக்கிறேன். அவனை என்ன பண்ணணும் மட்டும் நீ சொல்லு. அவனை தலைகீழ தொங்க விட்டு தோலை உரிக்கணும்டா. ஒரு டெப்டி கலெக்டரை தொட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியணும். ஏதாச்சும் ஒரு கேஸ்ல மாட்ட வச்சு 10 மாசம் உள்ள வச்சு தாளிக்கணும் அவனை. டேய் அரவிந்த், நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு அசிங்கனா அது எனக்கு அசிங்கம் தான்டா. அவனை நான் சேஸ் பண்றேன். அவன் என்ன தொட்டதுக்கு அலறணும்டா. ஏண்டா இவனை தொட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு அவனை பாடாப்படுத்தணும். டெப்டி கலெக்டர்னு தெரிஞ்சோம் ஒரு பொம்பளை காலில் விழ வச்சுட்டான்டா. என்னடா நீ? ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சோம் நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்க வேணாமா? பண்ணிட்டேன்டா. நீ எதுக்கு கவலைப்படாத. அவனை புடிச்சு அவன் கைய கால முறிக்கல, நான் அவன் ஃப்ரெண்டே இல்லடா. சரி, ஆள் எப்படி இருப்பான் சொல்லு. முதல்ல அந்த டீ கடைக்காரனை விசாரிக்கிறேன். அவன் சிக்கினதை உனக்கு தகவல் சொல்றேன். நீ வந்து மிதி மிதிச்சு போடா. அவனை கதற அடிக்கணும்டா. அப்பதான் யாத்திரம் தீரும். சரி, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். ஜெய், அவனை விட்டுறாத. பாத்துக்கலாம் போடா. யோ சார், இங்க வாயா. இங்க அடிக்கடி வந்து டீ குடிக்கிற பசங்க யாரு என்னன்னு அவங்களோட டீடைல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன விஷயம் சார்? இல்ல, ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன், அதனால தான் கேக்குறேன். சார், நம்ம கடைக்கு தப்பான ஆளுங்க யாரும் இங்க வரதில்ல சார். யோ, நான் சொல்ற அடையாளத்துல யாரா வந்தானா மட்டும் நீ சொல்லு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். நல்லா ஹைட்டா இருப்பான், நல்லா கலரா இருப்பான். சார், நீங்க சொல்றது... யோ, நல்லா யோசிச்சு பாரியா. இந்த ஏரியா பையனா தான் இருப்பான். நல்லா முட்டை கண்ணோட ஹைட்டா கலரா இருப்பாயா. இவரு சொல்றத பார்த்தா பிரகாஷா இருக்குமோ? நல்லா யோசி. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பான். யோசிச்சு சொல்லு. இவரு பிரகாஷா தான் சொல்றாரு. 2 வீலர் தான் வந்து போவானா? வயசு கூட 35க்குள்ள இருக்கும். சந்தேகமே இல்லை, இவர் சொல்றது பிரகாஷே தான். சார், அது... யோ, யாரா இருந்தாலும் சொல்லியா. இந்த ஜென்மத்துல அவன் யாருக்கிட்டும் திமிரு கட்டாத அளவுக்கு நான் பண்றேன். சொல்லு. யோ, சொல்லியா. சார், நீங்க சொல்ற ஆளு... யோ, அவனுக்கு ஆள் தெரியாம போச்சு. டெப்டி கலெக்டர் தெரிஞ்சும் நீதி நியாயம் சொல்லி அகராதியா பேசிருக்காயா. அவனை எல்லாம் சும்மா விட முடியுமா? அவன் பேர் என்ன, வீடு எங்கயா சொல்லியா. சொல்லியா. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, சொல்லு. நீங்க சொல்ற மாதிரி அடையாளத்துல அப்படி யாரும் இங்க வர்றதில்ல சார். என்னையா சொல்ற? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இவெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த. இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க வர்றதில்ல சார். என் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க சார். அதுல யாரை சார் நான் முடிவு பண்ணி சொல்ல முடியும்? சரி, அப்படி யாராவது இங்க வந்தானா அடையாளம் பார்த்து என்கிட்ட சொல்லு, புரியுதா? சரிங்க சார். என்னப்பா, நம்ம பிரகாஷை விசாரிச்சுட்டு போறாரு, அதுலயும் உதைக்கணும்னு வேற சொல்றாரு. அது ஒண்ணு இல்லண்ணே, நேத்து யாருன்னு தெரியாம ஒரு விஷயம் நடந்து போச்சு. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் டெப்டி கலெக்டர்னு. அவரு மேலதானே தப்பு.
அவரு சொல்லிதான் இந்த ஆள் பிரகாஷை தேடி வந்திருப்பாரு. அப்படியா? ரொம்ப நன்றிண்ணே, தெரிஞ்சும் காட்டி கொடுக்காம இருந்தீங்க. என்ன தம்பி, நம்ம பிரகாசை நான் காட்டி கொடுப்பேனா? எத்தனை வருஷமா கடைக்கு வரீங்க நீங்க? எதுக்கும் பிரகாச ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. சரிண்ணே, நான் அவனை கவனமா இருக்க சொல்றேன். ஓகே தம்பி. இந்தாங்க. அரவிந்த், என்னாச்சு ஜெய்? நீ சொன்ன ஏரியாவில் வந்து விசாரிச்சு பார்த்தேன். ஆள் யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்கடா. அவனுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? அதான் பைக் வச்சிருந்தான்னு சொன்னல. டேய் என்ன அரவிந்த், சென்னையில யாருக்கிட்ட தான்டா பைக் இல்ல? சரி, அந்த வண்டி நம்பர் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? அந்த பைக் நம்பரு அரவிந்த், அது எனக்கு சரியா தெரியல. ஆனா நம்பர் வந்து TN13A229 இல்ல 201 இல்ல 109. ஏய், அந்த நம்பர் தான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனா அந்த நம்பர் சீரிஸ்ல தானே இருக்கும். சரி, உன்னோட வேலையை நீ பாரு, இதை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆர்டிஓ ஆபீஸ் போனா தெரியுமே. ஓகேடா, நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்றேன்ல. டேய், விட்டுறாதடா அவனை. விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஓகேடா. அண்ணா. மேடம். அண்ணா நீங்க கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரிங்க மேடம். சரி. என்ன இன்னைக்கு கார் அனுப்பிட்டு பைக்ல ஓடிட்டு வரலான்னு பாக்குறியா? நீ என்ன செஞ்சாலும் அது நடக்காது. டேய், உன் கூட பைக்ல வரணும்னு ஆசைப்பட்டு தானே கார் திருப்பி அமைச்சிருக்கா. ஏன்டா கோச்சுக்கிற? அதான் ஒத்து வரதுன்னு சொல்றல, திருப்பி அதே செஞ்சா என்ன அர்த்தம்? பிரகாஷ், நான் உங்க கூட வரதுக்காக வண்டி அனுப்பல. நீ அனுப்பாம போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. இன்னும் நேரம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடேமா. இல்ல அத்தை, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தீங்களா மாமா, பிரகாஷ் என்ன பண்ணிட்டு போறாருன்னு? அவனுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா. அறிவில உனக்கு கார்ல வந்தா கண்ணு தெரியாதா? இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? காரை பார்த்து ஓட்ட மாட்டியா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க வண்டி ஓட்டிட்டு வருது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அது இதுன்னு. நீயாடா? நானேதான். என்னடா காலேஜ் படிக்கிறப்போ குண்டா இருந்த, இப்போ ஏதோ ஒல்லியா ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி ஆயிட்ட. ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கழுத்து பார்த்தா தெரியல உனக்கு? அதை ஏன் கேக்குற? சரி, நீ இங்க எப்படி? ஹேய், நான் டெப்டி கலெக்டரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். டெபுட்டி கலெக்டரா? நான் தாசில்தார். ஓ, தாசில்தாரா? ஆமா. இங்க எப்படி நீ? இதுதான் என்னோட வீடு. ஹேய், உள்ளலாம் கூப்பிட மாட்டியா? ஓ சரி சரி சரி, வா உள்ள வா. சரி, நான் கார் எடுத்துட்டு வந்துறேன். வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு கார் வேணுமா? நடந்து வர மாட்டியா? ஓகே ஓகே. வா. ஓ ஓகே. வா. ஹேய், இவ்வளவு பெரிய வீடா? ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பாத்தியா? உன்னை இப்பதான் பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் யார்கிட்டயும் டச் இல்லடா. ஓ. வா உள்ள வா. வீடு பார்க்கிறதுக்கு பழைய வீடா இருக்கு, ஆனா அழகா இருக்கு. எங்க மாமாவோட அப்பா பெரிய தியாகி. இது என்னது? போய் படி. அத்தை, மாமா. அரவிந்த், என்னோட மாமா அத்தை. வாங்க தம்பி. மாமா, இவர் என்னோட ஃப்ரெண்ட் அரவிந்த். சின்ன வயசுல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். இங்க டெபுட்டி கலெக்டரா வந்திருக்காரு மாமா. வணக்கம் தம்பி. வணக்கம். ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? உள்ள இருக்காரு, கூட்டிட்டு வரேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க. பிரகாஷ், டெபுட்டி கலெக்டர் வந்திருக்காரு. டெப்டி கலெக்டரா? என்ன விஷயம்? வேற யாரும் இல்லைங்க, அவரு என்னோட சின்ன வயசு கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட். வாங்களே. உன் ஃப்ரெண்டா? அவனை பார்க்க நான் ஏன் வரணும்? நான் வரலன்னு போய் சொன்னேன். உன்னை போ சொன்னேன். சத்யா, எங்க உன் ஹஸ்பண்ட்? அரவிந்த், அவர் குளிச்சிட்டு இருக்காரு. சரி, எங்க ஒர்க் பண்றாரு? அது
சத்யா ஆபீஸ்ல தான் கிளர்க்கா இருக்காரு. சோ வாட்? என்ன சத்யா இப்படி தயங்குற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரவிந்த். சரி நான் கிளம்புறேன். நீ வரியா? நான் வேணா உன் ஆபீஸ்ல டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஓகே. உன் ஃபோன் நம்பர் கொடு. கொடு, நான் சேவ் பண்றேன். சரி நான் வரேன். Okay. வரேங்க. வரேங்க. சரி, வாங்க. வரமா. என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை, போயிட்டு வரேன். டேய், சத்யா கூட படிச்ச அரவிந்த் ஒருத்தர் டெப்டி கலெக்டரா இருக்காரா, வந்திருந்தாரு. ஆள் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்காரு. அவனை கூப்பிட வந்தாலும் நீ குளிச்சிட்டு இருந்தியாமே? குளிச்சிடலாம் இல்ல, நான் தான் வேணனே பார்க்க வரலன்னு சொன்னேன். அவனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ஏன்டா இப்படி இருக்க? சத்யா ஃப்ரெண்டு டெப்டி கலெக்டரா இருக்காரு, பழகி வச்சா உனக்கு தானே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் இல்ல, அவ கூட இருக்கிற யாருமே எனக்கு தேவையில்லை. சரி, ஒரு முக்கியமான விஷயம், என் கூட வா. டேய், கார் சர்வீஸ் கொடுக்கண்டா. அதுக்கு என்ன, பைக் இருக்குல்ல, வா. பிரகாஷ், சாப்பிடாம போற? இல்ல, நீ முக்கியமான விஷயமா போற. வர. என்ன இது? சத்யாவும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறா, பிரகாஷும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறாரு. அப்படி யாரதான் பார்க்க போறாங்க? நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா வசந்த்? எடுத்தாச்சு, கிளம்பலாமா? சரி, என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. 11 கோடி கடன் வாங்க போறோம். இது சரியா வருமானு தான் யோசனையா இருக்குப்பா. ஒரு பிரச்சனை இல்லப்பா, அவங்க கடனா கொடுக்குறாங்க, நம்ம பேருக்கு இடம் வந்துட்டா பெரிய லாபம் கிடைக்கும்பா. ஆமா மாமா, எல்லாமே சரியா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. கடனா கொடுக்குறாங்க, வந்தோன்னு திரும்ப வட்டியோட கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? சத்யா வாங்க, வந்து உட்காருமா. இல்ல சார், பரவாயில்ல. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், லேண்ட் விஷயமா தான் பேச வந்திருக்கேன். லேண்ட் விஷயமா? ஆமா வசந்த், லேண்ட் விஷயமா நீங்க என்ன பேசணும்? ராகினி கோச்சுக்காத, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ராகினி கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ சொல்லுமா சத்யா. சார், ராஜமாமா வீட்டுக்கு வந்து ராகினி பிசினஸ்க்கு லேண்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம், பணமும் கடனா தராங்கன்னு சொன்னாரு. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்ன யோசனையா இருக்கு? ராகினி நீங்க சொல்லுங்க. அதுக்கில்ல வசந்த், காயத்ரியை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. அவங்க எப்ப எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. இடத்தையும் கொடுத்து பணமும் தராங்கன்னா அதுல நிச்சயம் ஏதோ பெரிய சிக்கல் இருக்கும் வசந்த். ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. அதானே பார்த்தேன். யாராவது நல்லது செஞ்சாதான் உங்களுக்கு பிடிக்காதே. நாங்க முன்னுக்கு வரதுல உங்களுக்கே இவ்ளோ வைத்தறிச்சு. ராகினி, நல்ல விஷயமா வெளியில கிளம்பிட்டு இருக்கோம், அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி வந்து காயத்ரி அண்ணி கேட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் நீ அவள அண்ணின்னு சொல்லிட்டு இருக்க? குமார், அமைதியா இரு, நம்ம அத பத்தி பேச வரல. சார், இந்த லேண்ட் விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன நான் பேசுற நீ? ராகினி, காயத்ரி கூட உனக்கு தெரியும், எதையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டா. இதுல நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? இடம் டாக்குமெண்ட் எதுலயும் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, கடனை தானே தராங்க. நீ சும்மாரு, உனக்கு எதுவும் தெரியாது. வசந்த், இவங்க சொல்றத பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கும் போல இருக்கே. புரியுதுப்பா, ஆனா அவங்க எப்படி சூழ்ச்சி பண்ண முடியும்? அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் லீகல் ஒப்பீனியன் கூட கேட்டேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க குத்து வேலைக்கு ஏற்றி தொடங்கி வச்ச பிசினஸ் பா இது. அதோட பில்டர் அசோசியேஷன் மெம்பர் வேற. நம்ம சொந்தமா இருக்கிறதால நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைச்சு அவங்க இதை செய்யலாமே. எல்லா டீடைல்ஸும் பக்காவா இருக்குப்பா, அவங்க ஏன் இப்படி செய்யணும்? இல்ல வசந்த், அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கும் இந்த பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு. இல்ல வசந்த். இரு பிரகாஷ், நீ சொல்றது எனக்கு புரியுது. அதே சமயம் வசந்த் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்னு சொல்றானே. இன்னும் சொல்ல போனா உறவு பிரச்சனை வேற. இதெல்லாம் தவிர்த்துட்டு பாக்குறப்போ சத்யாவை ராகினிக்கு பிடிக்கல, ராகினி விலக நினைக்கிறா. ஏன் காயத்ரி நல்லது செய்யலாம்ல? யார் நல்லது நினைச்சு செஞ்சாலும் இவங்களுக்கு தப்பா தான் தெரியுது. ராகினி, நீ புதுசா பேசுற மாதிரி பேசுற. உனக்கும் சத்யாக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. 11 கோடி கடனை தராங்கன்னா அதுல ஏதோ சிக்கல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் இவங்க பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், வரப்பலாம். டேய், என்னடா இது? இவளுக்கு
காயத்ரி பத்தி எல்லாம் தெரிஞ்சு இப்படி வீம்பு பண்றா? பண்ணாம என்ன பண்ணுவா? இவ வந்தால அப்படிதான் பண்ணுவா. என்னங்க இப்படி பேசுறீங்க? முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது? அவளுக்கு நாங்க சொல்ற முறையில சொல்லிருந்தா எல்லாம் புரிஞ்சிருக்கும். நீ வந்து மூஞ்சியை காட்ட போய் தான் அவ வீம்பு பிடிக்கிறா. சரி, இவளை பத்தி பேசுறத விடுறா. டேய், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மாமா, ஒருவேளை இதுல நாம தப்பு பண்றோமான்னு தெரியல மாமா. என்ன சொல்ற சத்யா? ஆமா மாமா, வசந்த் பிசினஸ் பண்றவன், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவனே இதுக்கு சம்மதிக்கிறானா எல்லா விஷயமும் சரியா தானே இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு மாமா. உண்மையிலேயே இதுல எந்த வில்லங்கமும் இல்லாம இருந்து நாம தலையிட்டு இதை கெடுத்துதான் இருக்க கூடாது இல்ல. அதான் மாமா யோசனையா இருக்கு. இதுக்கும் சான்சஸ் இருக்கு சத்யா. டேய், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லடா. காயத்ரி ஒரு ஓனாய். அது மனசுல ரத்த வெறி தான் இருக்கும். நிச்சயமா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ வா. நீ கிளம்பு சத்யா. அண்ணி 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 வா ராஜு. என்ன நீ வசந்த் ராகினி இன்னும் வரலையா? வசந்த் ஃபோன் பண்ணா, வந்துட்டு இருக்காங்க. அண்ணி 10 to 11 வந்து நல்ல நேரம் அண்ணி. அதுக்குள்ள எல்லாம் முடிச்சிடலாம் அண்ணி. முடிச்சிடலாம். அவங்க வரத்துக்கு சரியா இருக்கும். வா பெனி, போன காரியம் முடிஞ்சதா? மேடம் 11 கோடிக்கு டிடி எடுத்துட்டங்க மேடம். அப்பா, அப்ப எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். முடிஞ்சிரு ராஜு. ஹலோ மேடம். ராகினி எப்படி இருக்க? என்ன ராகினி, என் மேல இன்னும் கோவம் போலையா? இருக்கும். சரி, அதை விடு. அதை பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. உஷா மேடம் எப்படி இருக்காங்க? என்ன வேணும் பாத்துட்டு இருக்க? போய் ஜூஸ் கொண்டு வா. எனக்கு எதுவும் வேண்டாம். ராகினி ஒரு மாதிரியா இருக்கா? ராகினி, ராகினி, நீ என் மேல கோவப்படலாம், இல்ல என்ன வெறுத்து கூட பேசலாம். ஆனா என்னைக்குமே நீ என் நாத்தனார் தான். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். என்ன ராகினி, அண்ணி பேசிட்டே இருக்காங்க, நீ அமைதியா இருக்க? இந்த இடம் அன்னிக்கு வந்து தெரியுமா உனக்கு? ஆனா உன்னை மனசை வச்சுதான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இடம் 15 கோடிக்கு மேல போக வேண்டியது. உனக்காக 12 கோடிக்கு பேசி முடிச்சிருக்காங்க. நீ அமைதியா இருக்க? வசந்த், என்ன வசந்த் இது? அது ஒன்றும் இல்லை மாமா. வீட்டில் இருந்து சந்தோஷமா தான் கிளம்புனா. கிளம்புறப்போ குமார் மாமா, பிரகாஷ் மாமா, சத்யா கலாம் வீட்டுக்கு வந்தாங்க. அதுல இருந்து அப்படி ஆயிட்டா. வழக்கம் போல உங்க மேல கோவமா தான் பேசினாங்க. நீங்க இடத்தையும் காமிச்சு பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோனா சொல்லு வசந்த். இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அதான் ராகினி மூடோட்டேட்டா. அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க மேடம். அப்ப கூட ராகினி சும்மா விடல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலான்னு இவ தான் சொன்னா. அண்ணி பாத்தீங்களா அண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு? மேடம் இல்ல வசந்த், எல்லாமே தப்பா இருக்கு. எப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி குழப்பினாங்களோ, வேணாம், அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம இதை செய்ய வேண்டாம். அப்படி இல்லை மேடம். இல்ல வசந்த், என் மேல இருக்கிற கோவத்துல நான் செய்யற நல்லது கூட சந்தேகப்பட்டா எப்படி? வேணாம், இந்த பிசினஸ் டிராப் பண்ணிடலாம். ஐயோ மேடம், எனக்கு இதுல முழு திருப்தி இருக்கு மேடம். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல வசந்த், ராகினி முகம் ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு சங்கடத்தோட பண்ணணும்? அதுக்கு இல்ல அண்ணி, எனக்கு இதுல உடன்பாடுதான். அதனால தான் நான் இங்க வந்தேன். இது போதும் ராகினி. இல்ல ராஜு, மனசுல வருத்தத்தோட இத பண்ணணுமான்னு யோசிக்கிறேன்.
நான் தான் சொன்னேனேக்கா, அவங்க எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவாங்க, தப்பா பேசுவாங்கன்னு. நீ கேட்டியா? இப்ப கெட்ட பேர் வந்துருச்சுல்ல, அப்புறம் ஏன் நீ இவங்களுக்காக செய்யணும்? வேண்டாங்க்கா, செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுக்கு செய்யாமலே இருக்கலாம்.